இனிமேல் தக்காளி குழம்பு இப்படி செஞ்சு பாருங்க, அசத்தலா இருக்கும். ஒரு வாணலியில் 6 தக்காளிகளை சேர்த்து நன்றாக கிளறி வதக்க வேண்டும். பின்னர் தேங்காய் விழுதை தயாரிக்க ஒரு மிக்சியில் சோம்பு 1 தேக்கரண்டி, நிலக்கடலை அரை கிண்ணம், தேங்காய் துருவல் அரை மூடி, பட்டை 4, தண்ணீர் 1/4 குவளை சேர்த்து நன்றாக அரைக்க வேண்டும். அடுத்து சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவு நன்றாக அரைத்து எடுத்துக் கொள்ள வேண்டும். வதங்கிய தக்காளி ஆறிய பின்னர் அதையும் அரைத்துக் கொள்ள வேண்டும். அரைத்ததை தாளிக்க ஒரு வாணலியில் கடலை எண்ணெய், கடுகு, 5 வரமிளகாய், கறிவேப்பிலை, அரைத்து வைத்த வெங்காய விழுதை சேர்த்து வெங்காயம் வதங்கும் வரை கிளற வேண்டும். அரைத்து வைத்த தக்காளி விழுதை சேர்த்து தக்காளி வதங்கி இவ்வாறான பின் தேங்காய் விழுதை சேர்த்து வதக்க வேண்டும். வெறும் தண்ணீருக்கு பதிலாக மிக்சியில் ஒட்டி கொண்டிருக்கும் தக்காளி விழுதை வீண் செய்யாமல் இவ்வாறு தண்ணீரால் அலசி பயன்படுத்திக் கொள்ளலாம். சிறிதளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து குழம்பு கொதித்த பின்னர் சிறிதளவு கொத்தமல்லி தழையை சேர்த்து அடுப்பை அணைத்தால் சுவையான தக்காளி குழம்பு தயார். எங்கள் ஆரோக்கியமான பொடி சேர்க்காத சமையல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுங்கள். ஆரோக்கியமான வாழ்வே அடுத்த தலைமுறையின் எதிர்காலம்.